ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மலையூரு நாட்டாம மனச காட்டு பூட்டாம உன்ன போல யாரும் இல்ல மாமா. தஞ்சாவூர் ராசாவ தாராளமா தந்தாங்க, மனசுக்குள்ள எவனும் இல்ல ஆமா என குத்தாட்டம் போடாத குறையாய் நடந்து முடிந்த திருமணத்தில் மனசுக்குள் தன்னை விட 10 வயது குறைந்த பையன் வந்ததால் தஞ்சாவூர் மாப்பிள்ளைக்கு நேர்ந்த கொடூர கிரைம் பின்னணிதான் இது. 2025 மார்ச் 13ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா காவல் நிலைய காசாங்காடு தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 40 வயது பிரகாஷ் தனது வீட்டின் பின்புறம் உள்ள பூவரசு மரத்தில் பிணமாய் தொங்கிக் கொண்டிருந்தார். குடும்பம்னா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். யார் குடும்பத்துல பிரச்சனை இல்ல, எதுக்கு போய் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டானே என ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் அக்கம் பக்கத்தினர். அப்போது நாகலட்சுமி என் கணவரோட சாவுக்கு நான் தான் காரணம் என கூற அக்கம் பக்கத்தினர் மிரண்டு போய் பார்த்திருக்கிறார்கள். ஆமா, அவரோட சாவுக்கு நான் தான் காரணம். அவர் வீட்டுல கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தா நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். அவரும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. அவரை விட்டுட்டு நான் மட்டும் இந்த உலகத்துல உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன் என கணவர் பிரகாஷின் சடலத்தை பார்த்து பார்த்து கதறி துடித்தார் மனைவி நாகலட்சுமி. நாகலட்சுமி அழுவதை பார்த்து கண் கலங்கிய அக்கம் பக்கத்தினர் அவருக்கு ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பிறகு பிரகாஷின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி ஊரார் சேர்ந்து எரித்தனர். ஆனால் திடீரென வந்து கதவை தட்டியது பட்டுக்கோட்டை டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீஸ். தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டவரை எப்படி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்காமல் எரித்தீர்கள் என போலீசார் விசாரணையில் இறங்கிய போதுதான் அது தற்கொலை அல்ல, கொலை எனும் திடுக்கிடும் பின்னணி வெளிவர ஆரம்பித்தது. அதாவது பிரகாஷின் 35 வயது மனைவி நாகலட்சுமிக்கும் அதே தெருவை சேர்ந்த 25 வயது பையன் வீரகுமாருக்கும் காத்து வாக்கில் ஒரு காதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகலட்சுமியை கண்டித்திருக்கிறார் பிரகாஷ். ஆகையால் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பிரகாஷ் கொலை செய்யப்பட்ட அந்த நாளில் நாகலட்சுமியும் வீரகுமாரும் ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா என பாட்டு பாடாத குறையாய் பேசிக் கொண்டிருக்க அதை பார்த்து கோபமான பிரகாஷ் நாகலட்சுமியை அடிக்க பாய்ந்துள்ளார். அப்போது நாகலட்சுமி என்ன மன்னிச்சிடுங்க என பிரகாஷின் காலை பிடித்து கெஞ்சுவது போல பிரகாஷின் காலை கெட்டியாக பிடித்துக் கொள்ள பிரகாஷ் நிலை குலைந்து போனார். வீரகுமார் பிரகாஷை தாக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் கணவர் பிரகாஷின் காலை நாகலட்சுமி இறுகி பிடித்துக் கொள்ள வீரகுமார் பிரகாஷின் கழுத்தை நெரித்து படுகொலை செய்ததாக விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரகாஷின் சடலத்தை பூவரச மரத்தில் தொங்கவிட்டு தற்கொலை போல நாடகமாடியதும் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாகலட்சுமியின் நடிப்பையும் நாடகத்தையும் நம்பிய அப்பகுதி மக்கள் உடன் இருந்து எரித்திருக்கிறார்கள். ஒரு வார காலத்திற்கு பிறகு பிரகாஷின் சகோதரர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் வந்து விசாரித்த போதுதான் தற்கொலை என சித்தரிக்கப்பட்ட சம்பவத்தில் படுகொலை விவகாரம் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளர் உதயசங்கர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.